எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷனில் வந்து கிட்டத்தட்ட நம்ம எக்ஸாமில் 2-3 கொஷின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் 4 கொஷின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். ஸோ இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரு மாடல் பார்க்கலாம். இந்த மாடலில் மொத்தம் 5 மெத்தட்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? மொத்தம் 5 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா, இந்த வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்கும். 1, 2, 3. ஓகேங்களா? ஸோ இந்த 3 வேல்யூஸுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த 999 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 999 எழுதிக்கோங்க. எந்த வேல்யூ சேமாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. அதோட 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 998 அப்படின்ட்டு வரும். கரெக்டாக? ஸோ செகண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. 995. இதில் 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 996. இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே ஜாயின் பண்ணி எழுதுங்க. 998 996. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். இந்த சம் மெத்தட் 2. ஓகேவா? ஸோ மெத்தட் 2ல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த வேல்யூஸில் ஃபஸ்ட்டு மெத்தடில் இந்த 3 வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? செகண்ட் மெத்தடில் இந்த வேல்யூவும் சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, இந்த வேல்யூ சேமாக இருக்கு இல்லையா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செக் பண்ணிக்க போகிறீங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? இதனோட டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறீங்க. 999 மைனஸ் 995. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? 4 வருமா? செகண்ட் ஸ்டெப்பு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறீங்க. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறீங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த 995 இருக்கு இல்லையா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 995. நெக்ஸ்ட்டு இது 39 வருது இல்லையா? ஸோ 3 டைம்ஸ் 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா? 4. அந்த 4 வேல்யூஸை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 0 0 5 9 9. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு வேல்யூவை செக் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப்பு என்ன சேமாக இருந்துச்சோ அந்த வேல்யூ நம்ம எழுத போகிறோம். எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 நம்ம போட போகிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நியூமரேட்டர் பிக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாடல். ஓகேங்களா? இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். மெத்தட் 3. மெத்தட் 3யும் மெத்தட் 2வும் சேம் தான். ஓகேங்களா? இங்கே சேம் டிஜிட் நம்பர் சேம் வேல்யூஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ இங்கேயும் சேம் வேல்யூஸ் இருந்துச்சு. சேம் தேர்ட் மெத்தடும் சேம் அதே தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த வேல்யூவும் நம்ம செக் பண்ண போகிறோம். ரெண்டுமே சேமாக இருக்க போகுது. செகண்ட் என்ன பண்ணோம், நம்ம அதில் இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா? செகண்ட் ஸ்டெப்பை இதனுடைய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 47 மைனஸ் 40 ஈக்குவல் டு 7 வருதா? ஓகேவா? 7 வருதா? தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் நம்ம அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த நம்பர் எப்படி எழுதிக்கோங்க. 47 எந்த வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னு சொன்னணும் அந்த வேல்யூ எழுதுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய வேல்யூஸை நம்ம 0வாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 999 இருக்கிறதுனால 000. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ என்ன வரும்? 6 9 9 10. ஸோ 3 9 9 6 4. கரெக்டாக? 4 6 9 3 அப்படின்ட்டு வரப்போகிறோம். இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதில் என்ன செக் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, நியூமரேட்டர் ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மைனஸ் பண்ண போகிறீங்க. நியூமரேட்டர் பிக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அதுதான் செகண்ட் மெத்தடுக்கும் தேர்ட் மெத்தடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ நியூமரேட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மெத்தட் 2வும் மெத்தட் 3யும் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? இது வந்து ஃபோர்த் மெத்தட். ஓகேங்களா? ஃபோர்த் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா, இந்த வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுவுமே நமக்கு சேமாக வராது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, இது எந்த மாடல் அப்படின்றத செக் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, இந்த 296 இருக்கு இல்லையா? ஸோ 296 டிவைடட் பை 4. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்பு இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நமக்கு 74 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, இந்த 296 இருக்கு இல்லையா? ஸோ 296 இந்த எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0வா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இப்போ 74. ஓகேவா? இப்போ பாருங்க நியூமரேட்டர் எப்படி இருக்கு? பிக்கா இருக்கு. பிக்கா இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் என்ன சொன்னேன்? ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 4 7 0 6 9 2 இதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நீங்கள் நியூமரேட்டரை வச்சு தான் ப்ளஸ் பண்ணுறதா மைனஸ் பண்ணுறதா அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? இது 5th மெத்தட். இதுதான் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்க போகிறீங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த 196 இருக்கு இல்லையா? 196 டிவைடட் பை 28. ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னாக்கா 7 டைம்ஸ் நமக்கு வரும். ஓகேவா? தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த 196 ஸோ 196 இந்த 999க்கு நம்ம என்ன போட போகிறோம்? 0 போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது நமக்கு 7 வேல்யூ வந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நியூமரேட்டர் பாருங்கள். நியூமரேட்டர் எப்படி இருக்குது? ஸ்மாலாக இருக்குது இல்லையா? 28 விட 27 ஸ்மால் தான் இல்லையா? ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா மைனஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? பண்ணீங்க அப்படின்னாக்கா என்ன வரும் நமக்கு? 9 9 5 9 1. ஓகேவா? ஸோ இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் 5ஐயும் நம்ம ஓவர்வியூ பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி வரும் அப்படின்னாக்கா இந்த வேல்யூஸ் எல்லாமே சேமாக வரும். ஓகேவா? இந்த 3 வேல்யூஸுமே சேமாக வரும். செகண்ட் மெத்தடில் 2 வேல்யூஸும் சேமாக வரும். ஓகேவா? செகண்டும் தேர்டும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா நியூமரேட்டர் தான் டிஃப்ரென்ஸாக வரும். இதில் பிக்காக வரும், இதில் ஸ்மாலாக வரும். ஓகேங்களா? பிக்காக வந்துச்சு அப்படின்னாக்கா ப்ளஸ் பண்ணிக்கோங்க, ஸ்மாலாக இருந்தால் வந்துச்சு அப்படின்னாக்கா மைனஸ் பண்ணிக்கிறீங்க. 4th மெத்தடும் 5th மெத்தடும் சேம் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்பொழுது நியூமரேட்டரை செக் பண்ணிக்கோங்க. பிக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா ப்ளஸ் பண்ணிக்கோங்க, ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிம்பிளிஃபிகேஷன்ஸில். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். ஓகேவா? நமக்கு 1 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். இந்த மெத்தடில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் டாபிக் வந்து இது கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியும் புரியாத மாதிரியும் இருக்கும். நீங்கள் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் கொஷின்ஸை ரீட் பண்ணும்போதே ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் சிம்பிளிஃபிகேஷன்லேயே. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.